ப்ரோ கபடி பிளேயர் அண்ட் முன்னாள் இந்தியன் கபடி டீமோட கேப்டன் தீபக் ஹூடாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல விழுந்த அடிச்சது அவங்க ஒய்ஃப் தான். என்ன ரீசன், ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் ஹூடா ஏன் போயிட்டு இருக்கு நான் சொல்றேன் இந்த வீடியோல உங்களுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாம செபக் தாக்ரோ அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ்ல இந்தியா ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. அது ஸ்போர்ட்ஸ் என்ன, அது என்ன சாதனை, அதையும் உங்களுக்காக இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அண்ட் தமிழ்நாடு சப் ஜூனியர் கபடி டீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first news, sub junior national kabadi championship 27 மார்ச் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி 30 மார்ச் வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா பீகார்ல தான் இதை கண்டக்ட் பண்றாங்க. சப் ஜூனியர்ங்கிறது ஜூனியருக்கு அடுத்த லெவல் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில ஒவ்வொரு டீமுக்கான ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் தமிழ்நாடோட உமன்ஸ் டீமும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆர் காவியா அவங்க கேப்டன், அவங்க தலைமையின் கீழ் எஸ் பிருந்தா, கே கனிஷ்கா, பி தர்ஷினி, பி விந்தியா, பி கீர்த்தி, பி பிரியா, எஸ் கௌதமி, எஸ் ஷியானா, வி அனுப்பிரியா, சஞ்சீவனி, ஏ ஸ்ரீநிதி. ஸோ இவங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்குவாட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இவங்க சாம்பியன்ஷிப் அடிக்க வாய்ப்பும் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உமன் ஸ்குவாட் மட்டும்தான் இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. மென் ஸ்குவாட் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதற்கான டேட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 27 மார்ச் டு 30 மார்ச். ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல்ல இதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அதான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். பெருசாக டெலிகாஸ்ட் பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை, அதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர்ஸா PKL லெஜண்ட்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் உமன்ஸ் டீமோட செலக்டர்ஸை சொல்லிடுறேன். ஸோ இவங்க வந்து இந்தியன் டீம் செலக்டர்ஸ். ஸோ இந்தியன் டீமுக்கு இங்கே வந்து சப் ஜூனியர் இருந்து பிளேயர்ஸ் எடுப்பாங்க டோர்னமெண்ட்ஸ்க்காக. ஸோ அந்த வகையில் உமன்ஸ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மம்தா பூஜாரி, ஜெயஸ்ரீ ஸ்வைன், பூஜா சர்மா இந்த 3 பேரும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க செலக்டர்ஸா. செலக்டர்ஸ் அண்ட் கோச்சஸ் ரெண்டுமே இவங்க தான். ஸோ இந்த 3 பேர் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஃபார் உமன் செக்ஷன். மென் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் மஞ்சித் சில்லர், ரோஹித் குமார் அண்ட் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி தெலுங்கு டைட்டன்ஸ் கோச் அண்ட் முன்னாடி PKL ஆன ஒரு பிளேயர். ரோஹித் குமார், மஞ்சித் சில்லர் இந்தியாவுக்கு ஆடி இருக்காங்க. ரொம்ப லெஜெண்டரி பிளேயர்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 3 பேர் யாருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 3 பேரை தான் செலக்டரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ சப் ஜூனியர் மென்ஸ் செலக்ஷன் டீமுக்கு. ஸோ இதுல இருந்து இந்தியன் டீமை செலக்ட் பண்ணி அப்படியே அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதா அவங்களோட ஒரு வேலையா இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் இப்போ இவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்க நல்லா இருக்கு. ரொம்ப காலமா ரோஹித், மஞ்சித் சில்லர்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியாம இருந்துச்சு. பட் இப்போ உள்ள வந்திருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுவும் இல்லாம யுவா கபடி சீரிஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. யுவா கபடி சீரிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போ நெருங்கிருச்சு, கிட்ட வந்துருச்சு. ஐ மீன் ஃபைனல் கிட்ட வந்துருச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா போல் ஏ, போல் பின்னு இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா போல் ஏல 2 டீம் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஜெய்ப்பூர் பிங்க் கியூப்ஸ் அண்ட் வாரியர்ஸ் கேசி, அதாவது பெங்கால் வாரியர்ஸோட ஜூனியர் டீம் ரெண்டுமே போல் ஏல குவாலிஃபை ஆயிட்டாங்க செமிக்கு. அண்ட் தென் இந்த பக்கம் போல் பியை பொறுத்த வரைக்கும் யுவா யோதாஸ் மட்டும் நாக் அவுட்டுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இன்னும் குவாலிஃபிகேஷன் வெயிட்டிங்ல இருக்கு சில டீம்ஸுக்கு. ஸோ எப்போ ஆக போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ கொஞ்சம் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யுவா கபடி சீரிஸுக்கு. நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யுவா கபடி சீரிஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் லோக்கல் சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யுவா கபடி சீரிஸ் அப்படிங்கிறது இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு கபடி ஈவெண்ட். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சேனல்ஸ்ல வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்றது வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இங்க வந்து எங்கெங்க எந்தெந்த டிவில எந்தெந்த நம்பர்ல வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பழனி டெஸ்கர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக் டிவி, 7 ஸ்டார் டிவி, சேனல் நேம், ஸோ சேனல் நம்பர் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நெட்வொர்க் நேம், நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அது எந்த சேனல்ல வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அந்த சேனல் நம்பர் என்னங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்க ஊர்ல, உங்க வீட்டுல லோக்கல் சேனல்ல எடுக்குது அப்படின்னா, கேபிள் டிவில எடுக்குது அப்படின்னா கனெக்ட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு டிவில லோக்கல் சேனல்லையே உங்களுக்கு யுவா கபடி சீரிஸ் டெலிகாஸ்ட் இருக்கும். ஸோ யாருமே கவலைப்பட வேணாம். இது எனக்கு பார்க்கவே செம்மையா இருக்கு. ஒரு கபடி டோர்னமெண்ட் இந்தியா லெவலில் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோக்கல் சேனல் டெலிகாஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் அல்டிமேட் தான். ஸோ அதுக்கு நான் பெரிய சப்போர்ட் கொடுக்குறேன். உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த நியூஸ்குள்ள வரேன். கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா டேவிட் கட்டாலா அப்படிங்கிற ஒரு கோச்சை வந்து இப்போதைக்கு ஹெட் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இயர் கான்ட்ராக்ட்ல அவர் வந்து சைன் பண்ணி உள்ள வந்திருக்காரு. ஸோ இந்த சீசன் அவங்களுக்கு சரியா போகல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேக்ஸிமம் இப்போ இருந்து டீமை பில்ட் பண்ணாருன்னா அடுத்த சீசனுக்கு நல்லா வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ISLக்கு.
ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சியோட புது கோச் டேவிட் கட்டாலா, பட் 1 year கான்ட்ராக்ட் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரேகு டீம்ஸை பற்றி நான் பேச வந்துடுறேன். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்போர்ட், அதாவது சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் தான் நிறைய இதை ப்ளே பண்ணுறாங்க. ஏசியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட் தான் இது. தாக்ரோ அப்படிங்கிறதா இந்த ஸ்போர்ட்ஸோட நேம். ஸோ இந்த பேசிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னா இது ஒரு வாலிபால் டைப் கேம் தான், பட் கையை யூஸ் பண்ண மாட்டாங்க. கால், ஷோல்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த பால் வந்து வாலிபால் மாதிரி ஆடுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுற ஒரு விதம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு, இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருந்தாங்க. அண்டு உமன்ஸ் டபுள்ஸ் அப்படிங்கிறவங்க சில்வர் மெடலை வின் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அதாவது வேர்ல்டு கப் 2025 செபக் தாக்ரோ நடந்துட்டு இருக்கு. அதில் இந்தியன் டீமோட பார்ட்டிசிபேஷன் மட்டும் இல்லாமல் நல்ல பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வேற லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இதுல இருந்து ஒரு படி மேலே போயிட்டு டீம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் அப்படிங்கிறத தட்டி தூக்கியிருந்தாங்க. ஸோ இந்த செபக் தாக்ரோ வேர்ல்டு கப்பில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே ஆல்ரெடி சில்வரு, இங்கே பிரான்ஸு. இதெல்லாம் விட ஒரு பெரிய ஹைலைட்டடான மொமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் டீம் வந்து இங்கே சாம்பியன்ஷிப்பை அடிச்சிருந்தாங்க. எஸ், செபக் தாக்ரோ 2025 வேர்ல்டு கப்போட வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காங்க இந்தியன் டீம். அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜப்பான் டீமை பீட் பண்ணி ஃபைனலில். ஸோ இது கண்டிப்பாக கேட்கவே நல்லா இருக்கு. இந்த ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் ஆடுறாங்களாங்கிறதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். பட் இந்த ஸ்போர்ட்ஸில் இந்தியா வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காங்க. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இது நிறைய பேருக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம், பட் எனக்கு இல்லை. ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே இந்தியாவில் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்போர்ட்ஸை பத்தி உங்க ஒப்பீனியன் பார்த்துருக்கீங்களா இல்லையா, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் சரி, தீபக் கூட அடி வாங்கின விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ஸோ தீபக் கூட இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பஞ்சாயத்து மாதிரி போயிட்டு இருக்கு அவங்க ஒய்ஃப் அண்ட் இவங்களுக்குலாம். ஸோ அப்போ அவங்க ஒய்ஃப் அவங்க வந்து பாக்ஸிங்கில் வேர்ல்டு சாம்பியன், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து தீபக் கூடாவை அடிக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா தீபக் கூடா மேலே இவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, டவுரி, அதாவது வரதட்சணை கேஸ் தான். பட் அதை பெருசாக போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்தோ இல்லை அவரை விசாரிக்கிறதோ பண்ணல. ஏன்னா இப்போ தீபக் கூடா பிஜேபியோட ஒரு லீடர். ஸோ அதனால் அவர்கிட்ட பெருசாக இவங்க எதுவுமே பண்ணல. இது வந்து பிரச்சனை பெருசாக இருக்குது. அண்ட் தீபக் கூடா வந்து அவங்க ஒய்ஃபு, அவங்க ஒய்ஃபோட அப்பா, அவங்க மாமா எல்லாரும் மேலேயும் பொய்யான ஒரு கேஸை போட்டு ஸோ இந்த கேஸை திசை திருப்ப பார்த்துருக்காரு. ஸோ இதை உட்காந்து பேசும்போது தான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கோவம் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து அடிச்சிருக்காங்க தீபக் கூடாவை. இதுக்கு எதுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் தீபக் கூடான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் என்னன்னு விசாரிக்கணும், யாரு மேலே தப்புன்னு தெரிஞ்சுக்கணும். 2 பேருமே இந்தியன் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் தான். பட் மிஸ்டேக் யாருங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணணும். ஸோ உங்கள் ஒப்பீனியன் படி யார் மேலே மிஸ்டேக் இருக்கும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.